இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே ஒரு சிஸ்டருடைய டவுட்டையும் நான் வந்து கேட்டதுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் போய் பாருங்கள். வீடியோ எண்டில் வந்து நான் அதை சொல்லியிருக்கேன் எப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் வந்து பாம்பே டோஸ்ட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதோடு வந்து சுகர் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம வந்து அடிச்சிக்க வேண்டியதாங்க. அடிச்சுட்டு ப்ரெட்டை நினச்சி போட வேண்டியதான். நேற்றுக்கே டேரன் வந்து சொல்லிட்டான், எனக்கு வந்து பாம்பே டோஸ்ட் தாம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது முட்டையும் சாப்பிடாம இருந்தோம் இல்லைங்க. அதனால் இந்த டோஸ்ட் மட்டும் அவன் கேட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் கீ மட்டும் போட்டு தான் டோஸ்ட் பண்ண முடியும், இல்லைனா பாலில் நினச்சி போடட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். பாலில் மட்டும்தான் நல்லா இருக்காதேம்மா அப்படின்னா. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பாம்பே டோஸ்ட் தான் வேணும்னு சொல்லிட்டான். சரி நம்ம முட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, அதனால் முட்டை போட்டு பாம்பே டோஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுக்கலன்னா செஞ்சு கொடுங்க. இதோட ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுங்க, சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ஸ்வீட் எதிர்பார்ப்பாங்க. அதோட வந்து முட்டையும் சேர்த்து அவங்களுக்கு அப்படியே கொடுத்துடலாம். இனிப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு ப்ரெட்டு வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிறனாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஆனால் சுகர் மட்டும் ரொம்ப கம்மியாக போட்டுட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் வராது. அதனால் சுகர் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. முட்டை வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். சேர்த்துடலாங்க. சேர்த்துக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம வந்து தோசை, இட்லி, இடியாப்பம், நூடுல்ஸ் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இனிமேல் லீவ் விட்டாச்சு இல்லைங்க. இன்னைக்கு பாம்பே டோஸ்ட்டு, நாளைக்கு நூடுல்ஸ் செய்யணுமா, அடுத்த நாள் பூரியா, நானா பன்னீர் பட்டர் மசாலா. ஒவ்வொரு நாள் வந்து காலைல டிஃப்ரெண்ட்டாக டிஃபன் கேட்டிருக்காங்க. செய்யணும்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன். செய்யறது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்கோ. ஓகே, நம்ம டேரன் எப்படி இருந்தாலும் ஒரு 5 சாப்பிடுவோம். நம்ம டேரன் கூப்பிட்டு வந்துடலாம். அடுத்து நாங்கள் சூடாக வந்து போட்டு சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேரன் என்ன பண்ணுறான்னா பாம்பே டோஸ்ட் சாப்பிட்றான். எப்படிதான் இருக்கு? சூப்பராக. பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லா துணியும் மடிச்சிட்ருக்கேன். நான் கரெக்டாக துணிலாம் மடிச்சிடுவேன், பெட்டெல்லாம் தட்டிடுவேன். நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஹாலை க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றும் க்ளீன் பண்ண. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா செவ்வாழை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் வந்து டெய்லியுமே இப்போலாம் செவ்வாழை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இங்கே அடுத்தடுத்த ரவுண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. நான் சாப்பிட வந்துட்டேங்க. சூடாக சாப்பிடணும்ல, ஆனால் நான் மட்டும் இப்படி நின்று போட்டுட்டு தான் போய் சாப்பிடணும். இப்போ போய் போட்டு சாப்பிடுங்க. நான் தான் எனக்கு கூட ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க. இன்னும் 2 வந்து போட்டுட்டு, ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன மெலிஸ் பீஸாக தான் இருக்கு. பிரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்றோம் நாங்கள். சரி, அடுத்து எனக்கும் போட்டு தரோம். ஆமாம், அடுத்து ரேஷ்மாக்கு தான். ஓகே, பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்து வாஷிங் மிஷினில் துணி போடுற வேலை தாங்க. எல்லா பெட்ஷீட்டு அப்புறம் பில்லோ கவர் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி துவைக்கிறேன். வாரத்தில் ஒரு தடவை துவைப்போம் இல்லைங்க. அதனால் எல்லாத்தையும் வந்து துவைச்சி எடுத்து வச்சிட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சின்ன துணி, மெலிசான துணியெல்லாம் போட்டுடலாம், அடுத்து பெட்ஷீட்லாம் போட்டுடலான்ட்டு இந்த மாதிரி காலையிலே துணியை துவைச்சி மேலே காய போட்டுடுறேங்க. ஏன்னா மழை வருது இல்லை, அதனால் நான் வந்து காலையில் துணி துவைச்சி போட்டுடுறேன். ஈவினிங் டைமில் மழை வந்துடுதுங்க. அதனால் காய வச்சு எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு துணியெல்லாம். ஏன்னா இப்போ நம்ம புது வீடு மாறி இருக்கும்போது கொஞ்ச நாள் உங்களுக்கு துணி உழுவுற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆகிடும். இப்போ கவுண்டர் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம பழைய வீட்டில் எப்படி செட் பண்ணியிருந்தோம் சேம் அதே மாதிரியே எனக்கு அந்த ஸ்டாண்டு மட்டும் அங்கே வச்சுக்கிட்டேன். இந்த புதுசாக வாங்கின ஸ்டாண்டு வந்து கார்னரில் வைக்கிறதுங்க. மற்ற இடத்துல வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கார்னரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர், டீ தூள், காஃபி தூள் எல்லாம் மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே வர்ற அளவுக்கு வர்ற மாதிரியான டப்பாவில் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் முந்திரி, திராட்சை, அப்புறம் இன்ஷூர் இதெல்லாம் எடுத்து அங்கே வச்சுருக்கேங்க. அந்த டப்பா அதுக்கு எனக்கு அங்கே செட் ஆகிடுச்சு.
அஞ்சரை பெட்டியை வந்து கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ அஞ்சரை பெட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. மஞ்சத்தூளை மட்டும் நான் இதுலேருந்து எடுத்துடுறேன். மஞ்சத்தூள் வந்து நமக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து மஞ்சள் பட்டுருது, அதனால் தனியாக ஒரு பாட்டிலில் வந்து மஞ்சத்தூளை மாற்றிக்கிட்டேன். இது வந்து கடையில் வாங்கின கீ. மேலே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நம்ம ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய ஆயில் பாட்டில் இருந்தது பார்த்திங்களா, அதில் வந்து எனக்கு மேலே இருந்த அந்த பாட்டிலில் மேலே நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்க லப்பர் மாதிரி இருக்கிறது எனக்கு உடஞ்சிருச்சு. அதனால் அதை எடுத்து போட்டுட்டு அதில் மணி பிளான்ட் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ வேரும் வந்து நமக்கு கீழே வரைக்கும் போகும், அதனால் மணி பிளான்ட்டை வந்து அந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த இன்னொரு பாட்டிலில் மட்டும் தேங்காய் எண்ணெய் அதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இதை திருப்பி மாற்றணும் அப்படின்ட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயில் கேன் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. மேலே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக கை விட்டு கழுவுற மாதிரியே இருக்குது. ஈஸியாக இப்படி ஊற்றிட்டு ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே ஃபில் பண்ணால் கேப்பில் எனக்கு எண்ணெய் வந்துருமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆயில் லீக் ஆகுமோன்னு ஒரு டவுட்டு. அதனால் நான் அது வரைக்கும் தான் ஊற்றிருக்கேன். இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. இப்படி தான் ஊற்றுவாங்களா இல்லை ஃபுல்லாக வந்து ஊற்றுறதுக்கு மேலே வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் அவ்வளோதான் ஊற்ற முடியுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் பாட்டில் இங்கே வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப் ஓரளவுக்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்து திருப்பி நான் வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா வந்து மாற்றிட்டு இருந்தேங்க. சரி, நான் எப்படி கிச்சன் வச்சுருக்கதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஐடியா கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுருக்கேன். எனக்கு இந்த ட்ரேயில் வச்சுருக்கனால எனக்கு இந்த இடத்த அடைச்சிட்டே இருக்குது. அதனால் திருப்பி நீ இன்னொரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை நம்ம இந்த இடத்துலையே வச்சுட்டு அதில் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு ஐடியாவாக இருக்கேன். சரி, எனக்கு கவுண்டர் டாப் சின்னதாக இருக்கிறனால இந்த மிக்சியை வந்து வேறு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த மிக்சியெல்லாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டாண்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சைடு வச்சுருக்க ஒயிட் கலர் ஸ்டாண்டு மாதிரியே ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே வந்து வீலிங் மாதிரி வரதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம நவுத்துறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதில் வச்சுட்டு இதில் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ முன்னாடி வச்சுருந்த 2 பாட்டிலையும் நான் எடுத்து போட்டுட்டேன். இந்த இதில் வந்து பிளாஸ்டிக் இதில் வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நல்லா இருக்குங்க, இதில் எந்த டேமேஜுமே இல்லை. அந்த முன்னாடி வச்சுருந்தது எனக்கு டேமேஜாக இருந்தது. அதனால் இந்த 2 வச்சுட்டு இதில் 2 வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் ரீஃபண்ட் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில். கரெக்டாக எனக்கு 4 பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. மஞ்சத்தூளை மட்டும் தனியாக வந்து டப்பாவில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதை விட மஞ்சளை வந்து காய வச்சு அரைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் அப்படி செய்யும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. எமர்ஜென்சிக்கு மஞ்சத்தூள் பாக்கெட் தான் இப்போ வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ முட்டையெல்லாம் வந்து தலை கீழே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே அந்த முக்கு மாதிரி வர்றதை கீழே வச்சுட்டு நம்ம முட்டையை வந்து வெளியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முட்டை பாக்ஸில் வந்து நான் இப்போ வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக கொடுப்பேன் எங்கள் பாவா கிட்ட. ஏன்னா உடச்சிடாமல் முட்டை எடுத்துகிட்டு வருவான். டேரன் கையில் கொடுத்தாலும் சரி முட்டை உடஞ்சிடாமல் எடுத்துடுவாங்க. இப்போதைக்கு வெளியே வைக்கிறதுக்கு இதுதான், இப்படி தான் இந்த பொசிஷனில் தான் முட்டையை வைக்கணும். மற்றபடி மாற்றி வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் இப்போதைக்கு நான் இந்த ட்ரேலேயே வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஒரு சில்வர் ஸ்டாண்டு வாங்கிட்டு நம்ம அதில் வச்சுக்கலாம். அதை நான் வாங்கினேன்னா நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் வச்சுக்கிறேன். மூடி வைக்கும் போது கண்டிப்பாக அனல் வரும். அனல் வரும்போது முட்டை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திறந்த மாதிரியே வச்சுருக்கேன். இது நம்ம புதுசாக வாங்கின கண்டெய்னர் தாங்க. இதெல்லாம் வந்து கழுவிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். நான் அங்கேருந்து வரும்போது நான் இதை கழுவவே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 டப்பா மட்டும் தான் கழுவிட்டு மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் வந்து ஃபில் பண்ணி வச்சேன். இப்போ நான் 6 டப்பா வாங்கியிருக்கேன். ஒன்றுத்தில் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கரெக்டாக 6 டப்பா வந்து எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணலாங்க. அதனால் கழுவிட்டு காஞ்ச பிறகு தொடச்சிட்டு ஃபில் பண்ணி வச்சிடலான்ட்டு தான். நான் நிறையா வந்து பாக்ஸ் வந்து வச்சுக்க மாட்டேன் மளிகை ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு. எது நமக்கு வந்து ரெகுலராக எடுக்கிறதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எல்லாத்தையுமே பக்கெட்லேயே வந்து எடுத்து வச்சுப்பேங்க. ஒரு பக்கெட் வச்சுருக்கேன் மளிகை ஜாமான் போட்டு வைக்கிறதுக்குன்னு, பிளாஸ்டிக் பக்கெட். அதில் வச்சுப்பேன். வேண்டியதை இதில் ஃபில் பண்ணிப்பேன். மீதி எல்லாமே உள்ளே வச்சுருவேன். அதே மாதிரி நிறையா வந்து டப்பா வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஜாஸ்தி. ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து கலவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பெரிய டப்பா வச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சௌரியமாக இருக்கிறது வந்து சின்ன பாட்டில் தான் நமக்கு சௌரியமாக இருக்கும். நான் அப்படி தான் வந்து சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். ஆயில் மட்டும் நமக்கு எப்போயுமே 1 லிட்டர் தான் வாங்குவோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக வச்சுருக்க பாருங்கள். இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. அதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரே எடுத்து இங்கே வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து அங்கே வச்சுக்கிட்டேன். ட்ரே எடுத்துட்டேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிபொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க,
உங்க வீடு சேஞ்ச் பண்றதுக்கு எப்படி நீங்க வந்து கட்டி எடுத்துட்டு போகணும். நீங்க நான் உங்ககிட்ட கட்டுறது எப்படின்னு சொன்னேன், ஆனா உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்க. ஓகே, உங்களுக்காக நான் கட்டி கட்டுறேன், ஆனா நான் கட்டவே மாட்டேன் எப்பயுமே. இதெல்லாம் ஜென்ட்ஸ் தான் நல்லா இறுக்கமா கட்டுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வச்சு கட்டுவாங்க, நம்மளால கட்ட முடியாது. உங்க வீட்டுல யாராவது ஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்க கட்ட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்படிதாங்க கட்டி எடுத்துட்டு வந்தோம். ஒண்ணு சாரி, பெட்ஷீட்லாம் நான் வந்து அந்த அளவுக்கு நான் பெரிய பெரிய பெட்ஷீட்லாம் நான் வாங்கி வச்சிருந்தேன். மிஞ்சி போனா 6 பெட்ஷீட் 7 பெட்ஷீட் தான் இருக்கும். அது வந்து ரொம்ப வெயிட்டான பெட்ஷீட்லாம் எங்க வீட்டுல யாருமே வந்து போத்திட்டு படுக்க மாட்டாங்க, எல்லாருமே லேசா இருக்கிறது. அதனால பெரிய பெட்ஷீட்னா மடிச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேட்டி எடுத்திருக்கேன். இந்த வேஷ்டியில தான் நான் வந்து எப்படி கட்டுறேன்னு நான் காட்டுறேன். நான் நிறைய துணியெல்லாம் இதுக்காக இதுல எடுத்து வச்சு காட்ட முடியாது சிஸ்டர், அதனால கொஞ்சம் துணி தான் நான் வந்து உங்களுக்காக காட்டுறேன். எந்த முனை எப்படி கட்டணும்ன்றத மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப இந்த மாதிரி விரிச்சுக்குங்க. இதெல்லாம் என்னோட சுடிதார ரேஷ்மாவோடைய சும்மா ரஃப் யூஸ் போடுற சுடிதார மட்டும் நான் இப்ப உங்களுக்காக கட்டுறதுக்கு காட்டுறேன். வேஷ்டி பெருசு, பெரிய வேஷ்டி, அதனால இந்த பெரிய வேஷ்டில நீங்க இன்னும் கூட நிறைய துணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்காக கொஞ்சம் தான் வச்சு காட்டியிருக்கேன். இந்த முனை எடுத்துக்குங்க, அதே மாதிரி இந்த முனைக்கு எடுத்துக்குங்க. இப்படி நல்லா இப்படி கட்டுங்க. அப்போ இந்த முனை வருது பாத்தீங்களா, இதை எடுத்து இப்படி கட்டுங்க. அவ்வளவுதான் சிஸ்டர். நிறைய வந்து நீங்க துணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வரும். அப்போ உங்களுக்கு இப்படி தூக்கிட்டு போலாம், இப்படி தூக்கிக்கலாம். ஆனாலும் இப்படி எல்லாத்தையும் வச்சு நீங்க தூக்க முடியாது, கொஞ்சம் துணி தான் உங்களால வச்சு தூக்க முடியும். அதனால ஜென்ட்ஸ் மட்டும் தான் தூக்கிட்டு போக முடியும், லேடிஸ்லாம் தூக்க மாட்டாங்க. நான் இதெல்லாம் தூக்கலாம், ஷோல்டர்ல தூக்கலாம் நிறைய துணி வச்சா, ஆனா நம்மளால தூக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் எதையுமே தூக்குனது கிடையாது, எல்லாத்துக்குமே ஆள் தான் வச்சிருக்கேன். நான் வந்து மூட்டை கட்டும் போது எனக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு சிஸ்டர். அதனால எங்க பாவா மூட்டை கட்டும் போது கூட நான் அவரை பார்த்துட்டு சிரிப்பேன், நல்லா கட்டுங்க மூட்டையை அப்படின்னு சொல்லுவேன். இப்படிதான் சிஸ்டர் நாங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் நான் கட்டல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மூட்டை தான் நான் கட்டியிருக்கேன். மற்றது எல்லாமே நான் சூட்கேஸ். அன்ஃபோல்டுனா வந்து மடிக்காத துணி தான் நீங்க கேட்டிருக்கீங்க. மடிக்காத துணியும் ஓகே, இதே மாதிரியே நீங்க துணியில வச்சுட்டு நீங்க கட்டிக்கலாம், இல்லைன்னா கட்டப்பையில கூட வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க மடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை கட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியாம இருக்கும். மடிக்காத துணியை கூட நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து வேஷ்டியோ இல்ல புடவையோ அதுல வச்சு நீங்க கட்டிக்கலாம் சிஸ்டர். நீங்க எப்படி வேணாலும் தூக்கிட்டு போனா, நல்லா இறுக்கி கட்டினீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஷோல்டர்ல வச்சு அதை தூக்கலாம். ஆனா நிறைய பெருசா நீங்க கட்டினீங்கன்னா கட்டுறது வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கிறது கஷ்டம், தூக்கிட்டு போறது கஷ்டம். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துங்க. நான் வந்து எனக்கு வந்து உள்ள இருந்தது, ஏன்னா எல்லாத்தையும் நான் மடிச்சு உள்ள வச்சுட்டேன். சரி, உங்களுக்காக நான் அதை எப்படி கட்டணும்ன்றதையும் கட்டி காமிச்சிட்டேன். இந்த முனை அந்த முனை எப்படி காமிச்சேன் பாத்தீங்களா, அதை பாத்துக்குங்க சிஸ்டர். நீங்க கேட்ட டவுட்டுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்காக வந்து இத்தனை தடவை நீங்க மெசேஜ் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் எப்படி நான் வந்து தூக்கிட்டு போகணும்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஏற்கனவே வீடியோல. நீங்க அதை பார்க்கணும்னா போய் பாருங்க. மற்றபடி எல்லாமே வந்து எடுத்துட்டு வரும்போது நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா ரொம்ப பிஸியா இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், மற்றவங்களை வந்து வேலை வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பார்க்க முடியாது. அதனால நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா நானும் எங்க பாபாவும் சேர்ந்துதான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள்னா சரி வராது, ஏன்னா பசங்க வீட்டுல இருந்து பாத்துக்கணும், அடுத்து கொண்டு வந்து இறக்குறது. அதனால நான் வந்து வீடியோலாம் அதை எடுக்கவே இல்லை. அன்னைக்கு வந்து எல்லாருமே பிஸியா இருக்கும்போது கண்டிப்பா எடுக்க முடியும், டென்ஷன் வேற இருக்கும். ஏன்னா எந்த பொருள் எந்த மிஸ் ஆயிடும், எந்த பொருளை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட தான் இருக்குமே தவிர அந்த டைம்ல வீடியோ எடுக்க மாட்டோம்லங்க. அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் எடுத்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். சரி, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் சிஸ்டர் நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். எலக்ட்ரானிக் ஜாமான் எப்படி எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல ஒன்றும் இல்லை, டிவியும் ஃப்ரிட்ஜும் மட்டும்தான் ரொம்ப கவனமா கொண்டு வரணும். ஏன்னா நம்ம சைட் போர்ஷன் வழியா அந்த சாச்ச மாதிரி கொண்டு வரணும், முதுகுல சாச்ச மாதிரி கொண்டு வரணும். இப்படி சாச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிர கூடாது. அது ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க வேணா அந்த வீடியோல போய் பாருங்க. உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஓரளவுக்கு நான் இன்னும் செட் பண்ணலைங்க, என்னால முடியல. ஏன்னா நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன், ஒவ்வொன்னா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரூமை மட்டும் இன்னும் செட் ஆகல, ஏன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்து வேண்டாத துணி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் பழைய துணிங்க, பழைய துணி பத்தாததெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்படிதான் இந்த ரூம் பார்த்தோன்னா நீங்க என்ன இங்க ஒரு பெட்டி இருக்குதுன்னு நினைச்சிருந்துருக்கலாம். சரி, அதுக்காக நான் அதை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இதுலன்னா வந்து பத்தாத துணியும் பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், யாராவது வந்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து இந்த டப்பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.